கோவை மேல் வியாஸுக்கு வணக்கம். இந்த வாரம் பார்த்தேன் ரசித்தேன்ல எப்ப வருவாரோ அப்படிங்கிற சொற்பொழிவு நிகழ்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுடைய முன்னெடுப்புல கிட்டத்தட்ட 19 வருடங்களா இந்த ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஜான்வரி மந்த் எப்ப வருவாரோ அப்படிங்கிற இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்கும். 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில இந்த வருடம் பெண் பேச்சாளர்கள் மட்டும் பேசுறது தான் ரொம்பவே ஸ்பெஷல். இதுல பேசக்கூடிய பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள், வாழ்க்கை தத்துவங்கள், நன்னெறிகள் இது எல்லாமே மக்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய விதத்துல எடுத்து சொல்வாங்க. இது மட்டும் இல்லாம பல ஞானிகள், மகான்கள், ஆன்மீக தலைவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அண்ட் அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் இது எல்லாத்தையுமே இந்த சொற்பொழிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை எவ்வளவு வேணாலும் செலவு செய்யலாம். ஆனா தர்ம காரியங்களுக்காக பணம் செலவு செய்யறது அப்படிங்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி புண்ணியம் பண்ண ஒரு நபர் தான் திரு கிருஷ்ணன் அவர்கள். இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்க வரக்கூடிய மக்களோட மனசுல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இதனால இந்த சமூகத்திலேயே நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இவரு மிகப்பெரிய காரணமா இருக்காரு. இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. யங்ஸ்டர்ஸும் நிச்சயமா இந்த மாதிரி சொற்பொழிவுகளை அட்டென்ட் பண்ணணும். இதன் மூலமா அவங்களோட வாழ்க்கையில அவங்க சரியான பாதையில டிராவல் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாம நம்ம சமூகமே மேம்படும். இப்படி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான நல்ல ஈவென்ட்ஸை தொடர்ந்து 19 வருடங்களா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு கோவை மேல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்.